மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ரஷ்யாவுடனான எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் கியேவும் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய நட்பு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை அலஸ்காவில் நடைபெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே பிரதேசங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யாவுடனான எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் உக்ரைனின் பங்கேற்பு அவசியம் என்று ஐரோப்பிய நட்பு நாடுகள் வலியுறுத்தியும் வருகின்றன. இதற்கு முன்னோடியாகவே இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, போலந்து, பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஆணையக தலைவர்கள் கூட்டாக இந்த வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள். உக்ரைன் ஜனாதிபதியும் பங்கேற்கும் வகையில் சந்திப்பை நடத்துவதற்கு ட்ரம்ப் தயாராகவே உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தும் இருக்கின்றார். எனினும் இப்போதைக்கு ரஷ்ய ஜனாதிபதி ஆரம்பத்தில் கோரியபடி அது ட்ரம்புடன் உச்சி மாநாடாகவே நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். புட்டினை பொறுத்தவரையில ஜெலன்ஸ்கியை நேரடியாக சந்திக்க விரும்பாமையே இதற்கான காரணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் கியேவ் இல்லாத எந்த ஒரு ஒப்பந்தமும் இறந்த முடிவுகளுக்கு சமம் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக எங்கள் இலக்கு காசாவை ஆக்கிரமிப்பதல்ல, காசாவை விடுவிப்பதாகும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். வேலையை முடித்து ஹமாஸின் தோல்வியை நிறைவு செய்வதை தவிர வேறு வழி இல்லை. எங்கள் இலக்கு காசாவை ஆக்கிரமிப்பதல்ல, காசாவை விடுவிப்பதாகும். காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மிக குறுகிய கால அட்டவணை இருக்கின்றது. அங்குள்ள இலக்குகளில் காசாவை இராணுவமயமாக்குதல், இஸ்ரேலிய இராணுவம் அங்கு பாதுகாப்பு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல் மற்றும் இஸ்ரேலியர் அல்லாத சிவில் நிர்வாகம் ஆகியவற்றை இதில் அடங்கும். காசாவில் பல பிரச்சனைகளுக்கு ஹமாஸ் போராளி குழுதான் முக்கிய காரணம். காசா பகுதியில் உதவி கோரி வந்த பலஸ்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவையொருபுறம் இருக்க, துருக்கியில் மீண்டும் இன்றைய தினம் காலை 7:25 மணியளவில் 4.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர் அதிர்வுகள் காரணமாக சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்த நாட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது, இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ராமேஸ்வரம் கடற்றொழில் முகத்தில் இருந்து கடற்றொழில் தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற 55 நாட்களில் 61 கடற்றொழிலாளர்களையும் 9 படகுகளையும் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதற்காக இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட கடற்றொழில் விசை படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதோடு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட கடற்றொழிலாளர்கள் நேரடியாக 1,00,000க்கும் மேற்பட்ட கடற்றொழில் சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்திருக்கின்றார்கள். ராமேஸ்வரம் கடற்றொழிலுக்கு யாரும் கடலுக்கு செல்லாததால் நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி பாதிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். எல்லை தாண்டி கடற்றொழிலில் பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது தவறும் பட்சத்தில் வரும் 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும், 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும், 19ஆம் தேதி தொடர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட போவதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதில் சென்ற 7 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதை கண்டித்து நாங்கள் அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். முதல் கட்டமாக வருகிற புதன்கிழமை தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வருகிற 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏன்னா சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்தை அனுபவிக்காத ஒரு இனம் மீனவர் இனம். ஆகையினால் அன்னைக்கு உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கோம். வர்ற 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கையில் இருக்கிற படகுகளையும் மீட்டெடுக்கிறதுன்னு தான் எங்களுடைய நோக்கம். ஏற்கனவே தடைகாலம் முடிஞ்சதுலேருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் பிடிபட்டிருக்கு. 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அடுத்தடுத்து வாய்தா போட்டு சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுருக்காங்க.
ஏற்கனவே 6 மாத காலம், ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலமாக சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் மெத்தன போக்கை கண்டுக்கிட்டு இருக்காங்க. மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வர எங்களுடைய போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இவருப்புறம் இருக்க இங்கிலாந்து விமானப்படைக்கு சொந்தமான F-35 ரக போர் விமானம் ஒன்று ஜப்பானின் கஹோஷிமா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. ஜப்பான் கடற்பகுதியில் தென் சீன கடலில் இங்கிலாந்து விமானப்படைக்கு சொந்தமான F-35 ரக போர் விமானம் நேற்றைய தினம் காலை 11:30 மணியளவில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக F-35 ரக போர் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதை அறிந்த விமானி போர் விமானத்தை ஜப்பானின் ககோஷிமா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கினார். இதனால் விமான நிலையத்தில் 30 நிமிடங்களுக்கு பயணிகள் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. F-35 போர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். முன்னதாக கடந்த மாதம் 14ஆம் தேதி இங்கிலாந்து விமானப்படைக்கு சொந்தமான F-35 ரக போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேரளாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறங்கியிருந்தது. 8 நாட்கள் திருவனந்தபுரத்தில் நிறுத்தப்பட்ட அந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதன் பின்பு கடந்த 22ஆம் தேதி இங்கிலாந்து புறப்பட்டு சென்றது. தற்போது 2வது முறையாக F-35 ரக போர் விமானம் ஜப்பானில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஒரு நாள் இரவு விருந்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைத்ததாக பிரிட்டிஷ் நடிகை தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் பிரிட்டிஷ் நடிகை எம்மா தோம்சனுக்கு லியோபார்ட் கிளப் விருது வழங்கப்பட்டது. இவர் ஆஸ்கார் விருதும் பெற்றவர். இந்த விழாவில் பேசும்போதே அவர் மேற்கொண்ட விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். 1998இல் ஒரு நாள் இரவு விருந்துக்கு அழைப்பு விடுத்து என்னை ட்ரம்ப் தொடர்பு கொண்டார். அவரது இடத்தில் நான் தங்குவதை அவர் விரும்புவதாக கூறினார். ஆனால் அவர் ட்ரம்ப் தான் என்று நான் நம்பவில்லை. இருப்பினும் நான் அவரை மீண்டும் அழைப்பதாக கூறிவிட்டேன். மேலும் அதே நாளில் தான் நான் விவாகரத்து பெற்றிருந்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். ட்ரம்புடன் நான் விருந்துக்கு சென்றிருந்தால் இன்று உங்களிடம் சொல்வதற்கு ஏதேனும் கதையும் எனக்கு கிடைத்திருக்கும். அமெரிக்காவின் போக்கையும் நான் மாற்றியிருக்கலாம் என்று அவர் தெரிவித்தும் இருந்தார். தொடர்ச்சியாக உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.